ஹாய் சமைக்கலாமா வாங்க. இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். மீனை மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். பூண்டு ஒரு 5 பல், சின்ன துண்டு இஞ்சிங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள். அதுக்கப்புறம் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு நம்ம ஒரு ஸ்பூனுக்கு மேலவே சேர்த்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்ட்டு வரும். 1/2 கிலோ மீனுக்கு 1/2 லெமன் போதுங்க. 1 கிலோ மீனா 1 லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. இப்போ மீனில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மசாலாவை நல்லா மீனில் பரட்டி நல்லா தடவி கொடுக்கணுங்க. நல்லா அப்ளை பண்ணி வச்சாதாங்க நல்லா டேஸ்ட்டு சூப்பராக மீன் ஊறி வரும். மசாலாலாம் தடவிட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை மேலே தூவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கலாங்க. இப்போ 2 மணி நேரத்துக்கு ஆயிடுச்சுங்க. தோசைக்கல் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். தோசைக்கல் காஞ்சிட்ருக்கு. நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி வறுவல் தாங்க பண்ணுவேன். தோசை தவாவில் தான் பண்ணுவேன். நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுக்கிறதுனாலும் பொரித்து எடுக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மசாலா போடுவாங்க. நான் இந்த மாதிரி தாங்க போடுவேன். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா பொரிக்க சொல்ல மணமாக நல்லா இருக்குங்க. அந்த கருவேப்பிலெலாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மாலாம் சின்ன வயசாக இருக்கிறப்ப உரல்லையே வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, ஜீரக மிளகு இந்த மசாலாலாம் அரைச்சி தடவி மீனை பொரிச்சு கொடுப்பாங்க. அது ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். இப்போ மீன் பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. லெமன் வேணும்னா நம்ம மேலே பொழிஞ்சிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.